வெயிட் அதிகமா இருக்கிறவங்க அதுலயும் ஊழசதை இந்த இடத்துல இல்ல கையில தொங்குற மாதிரி கழுத்துல இல்ல விசரல் ஃபேட் தொப்பை பெருசா இருக்கிறவங்க இல்ல பிரஸ்ட்ல வந்து சாகிங் ஆஃப் பிரஸ்ட் சாகிங்னா தொங்குற மாதிரி சதை இல்ல கழுத்துல இப்படி லைனா இருக்கும் அண்ட் இந்த இடம் முதுகுல அதிக வெயிட் பெட்டெக்ஸ் மசில்ஸ் இல்ல லவ் ஹேண்டில் இந்த இடத்துல இப்படி பெருசா சைட்ல அப்டாமன் வந்திருக்கும் தொடையெல்லாம் ரெண்டு ஒன்னோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப அவங்களோட பர்சனாலிட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்சோ இது வெரி அன்ஹெல்த்தி, நிறைய நோய்களுக்கான ஒரு பேசிக்கான ஒரு இடமா இருக்கு. ஸோ நிறைய நோய்களை உருவாக்குறதே ஒபிசிட்டியாக இருக்குது. வெயிட் அதிகமாக இருக்கிறதுல நிறைய சாப்பிட்டு தான் அதிகமாச்சுன்னு நினைக்கிறது அந்தளவுக்கு உண்மை கிடையாது. நிறைய சாப்பிட்டு அதிகமானது ஒரு சிலருக்கு மட்டும்தான். நிறைய பேத்துக்கு ஹார்மோன்ஸ்னால தான் அதிகமாகுது. ஹார்மோன்ஸ்னால் ஃபீமேல் ஆகட்டும் மேல் ஆகட்டும், இப்போ டெஸ்டோஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் இதெல்லாம் வந்து நம்மளோட இப்போ மேல் ஃபீமேலுக்கு இடையில ஆண் பெண்ணுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு அன்பு இருக்குல்லங்க, அதில் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி உலகத்தில் ரொம்ப ஒரு பயமான ஒரு சூழல், நிறைய கெட்டவங்க இருக்கிறது இல்லை கிரிமினல்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பயந்துக்கிட்டு யாருமே யார் கூடயுமே பழகிறதே இல்லை. பழகக்கூடாதுங்கிறது ஒரு ரூல் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே ஆல்வேஸ் பயத்தில் வாழ வேண்டியதாக இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா ஒருத்தரோட பழகிறதோ அன்பாக இருக்கிறதோ இப்போ வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கான காரியமாக ஆயிடுச்சு. அது ஒரு தப்புங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது என்னன்னா எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன மாதிரி ஒரு சில சம்பவங்களை வச்சு டோட்டலாக யாருமே யார்கிட்டையும் பழகக்கூடாது, அன்பா இருக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பான காரியம் மாதிரி ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு பூட்டி வச்சு ஒரு ட்ரையான வாழ்க்கை, ஒரு பாலைவனத்தில் போய் கிடந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா வாழ்க்கை இந்த பூமி வந்து சொர்க்கமா ஒரு சோலைவனமா ஒரு மரங்கள் செடி கொடிகள் அவ்வளவு ஆறு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இதெல்லாம் இல்லாம பாலைவனத்தில் வாழ்ற மாதிரி வாழ வச்சுட்டாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கல்ச்சரை உருவாக்கிட்டாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி இப்போ வந்து கிரிமினல்ஸ்க்காக படைக்கப்பட்ட ஒரு உலகமாகவும் ஒரு கெட்டவங்க பொறாம பிடிச்சவங்க இல்லை கிரிமினல்ஸு இல்லை எதுவும் உழைக்க தகுதி இல்லாமல் அடுத்தவங்களை ஏமாற்றி பொழைக்கிறவங்களுக்காக ஒரு கல்ச்சரை உருவாக்கி அதுக்குன்னு தான் இப்போ நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது கட்டுப்பட்டு. இப்போ நம்ம எல்லாரும் ஏன் வீட்டை பூட்டி வாழ்கிறோம்? வீட்டை திறந்து வச்சு ஜாலியாக காத்தோட்டமாக தூங்கலாம், ஆனால் திடங்க வந்துடுவாங்க, அடிச்சிருவாங்க, கொன்றுவாங்கன்னு சொல்லி தான் வாழ்கிறோம். இப்படி பாதுகாப்பாக வாழ வேண்டிய ஒரு சூழலை ஒரு வெக்கக்கேடான ஒரு கேடுகட்ட சூழலை உருவாக்கி விட்டுட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நல்லவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. நம்ம யார் தொந்தரவுக்கு போக மாட்டோம், நல்லா அடுத்தவங்க மேலே அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. இந்த ஒரு சூழல் தாங்க உங்கள் வெயிட்டுக்கு காரணமாக இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய நோய்க்கு காரணமாக இருக்குது. இந்த சூழலை இப்போ மாற்ற முடியுமானா எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு மாற்றணும், எல்லாம் ஒருங்கிணைந்து பார்த்து ஒரு நல்லவங்களா பார்த்து பழகணும். ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த சூழலை மாற்ற முடியாதுங்கிறப்போ எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம குறைக்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் வெயிட்டை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஹார்மோன்ஸ் தான். கிரலின் லெப்டின்ங்கிற ஹார்மோன் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. கிரலின், அப்புறம் இன்சுலின், அப்புறம் தைராய்டு T3 T4 TSH, அதை தவிர வந்து பிட்யூட்டரி growth ஹார்மோன், அது தவிர நான் சொன்ன டெஸ்டோஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக நடந்துக்கிட்டா வெயிட் கரெக்டாக இருக்கும். இது தவிர கார்டிசோல்னு ஸ்ட்ரெஸ்னால ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் வெயிட்டை அதிகப்படுத்துறதுல முதல் இடத்துல இருக்கு. நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சூழல் இருக்கிறதுனால நம்ம வெயிட்டை அதிகப்படுத்துகிற ஹார்மோன்ஸான கார்டிசோல் தான் எல்லாருக்குமே நல்லா கண்ட்ரோல் இல்லாமல் சுரந்துட்டு இருக்கு. கார்டிசோல்னா இப்போ நல்லா ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி கிடைச்சிட்டு இருக்குது. அது சுரக்கிறதுனால தான் வெயிட் அதிகமாகுது. இதே மற்ற லெப்டின் கிரெலின் இதெல்லாம் ப்ராப்பராக இன்சுலின் நம்ம சுகருக்கு காரணமாக இருக்குல்ல, அதுதான் வெயிட்டுக்கும் காரணம். இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக சுரந்தா நல்லா இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும்னா அன்பு, பாசம் அண்டு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்க வேண்டியதாக இருக்கு. பழங்கள் காய்கறிகள் ரெகுலராக எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. நார்ச்சத்து இருக்கிற உணவும், அப்புறம் வந்து நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டால் படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற பிரீத்திங் மூச்சு பயிற்சி, ஒவ்வொரு மசிலுக்கும் ஜென்டலாக செய்கிற பயிற்சி எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் பிரீத்திங் எக்ஸசைஸ் 3 தடவை செஞ்சு காட்டுறேன். இந்த பிரீத்திங் வந்து டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங் அண்ட் பாக்ஸ் பிரீத்திங் எக்ஸசைஸ். உள்ள இழுக்கிறது 6 கவுண்ட், ஹோல்டு 6 கவுண்ட், வெளியில் ரிலீஸ் பண்ணுறது 9 கவுண்ட்.
வெளியில் ரிலீஸ் பண்ணுறது ஏன் 9 கவுண்ட்னா ரெசிடியல் வால்யூம்னு ஒரு கெட்ட காற்று உள்ளே இருக்கும், அதெல்லாம் வெளியில் போகணும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்கு வெயிட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஒவ்வொரு செல்ஸ்க்கும் கரெக்டாக ஆக்சிஜன் போய் சேர வைக்குது, மன அமைதியை கொடுக்குது, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் ரிலீஸ் ஆகாமல் பாதுகாக்குது. அதனால ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1. ஸோ 2 அதே மாதிரி 6 கவுண்ட் இழுக்கிறது, 6 கவுண்ட் ஹோல்டு, 6 கவுண்ட் ரிலீஸு. 3 இப்போ 6 கவுண்ட் இழுக்க போகிறேன், 6 கவுண்ட் ஹோல்டு, 9 கவுண்ட் ரிலீஸு. இப்போ இதை பற்றி மோனிஷா சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3 months ஆர் 6 months கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ உங்கள் வெயிட் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க, அன்பாக மகிழ்ச்சியாக இருங்க, அண்டு ட்ராவல் பண்ணுங்க, அண்டு கோயிலுக்கெல்லாம் போங்க, சாமி மேலே பாரத்தை போட்டுருங்க, ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழுங்க. எல்லாரும் இணைஞ்சி ஒரு நியாயத்துக்காக அன்புக்காக போராடுங்க. அன்பையே ஒரு கொள்கையாக வச்சுக்கோங்க. அன்புக்கு எதிராக செயல்படுறவங்கள நீங்கள் வெறுத்து ஒதுக்கிடுங்க, அவங்களோட பேசாதீங்க, அவங்கள விட்டுருங்க அப்படியே. மற்றபடி உங்ககிட்ட நல்லா இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் நல்லா இருங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட். This is Monisha, physiotherapist.